வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ரொசாரியோ அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆக்சுவலாக ஒரு வித்தியாசமான பிளாக் மேஜிக்கை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஹாரர் மூவி. அதாவது தன்னோட பாட்டியோட பிணத்தோட ஓர் இரவு அப்படின்ற மாதிரியான தீமில் போகக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலி இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினோட சின்ன வயசை காட்டுறாங்க. அவங்களுக்கு கம்யூனியன் ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. அந்த ஃபங்க்ஷனில் அவங்களோட பாட்டியான கிரிசல்டாவையும் காட்டுறாங்க. ஒரு மாதிரி வியர்டாக நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாக் புரோக்கராக இருப்பாங்க. வால் ஸ்ட்ரீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிற அவங்களோட லைஃப்பில் திடீர்னு ஒரு கால் வரும். அதுவும் அவங்க பாட்டிக்கிட்ட இருந்து. ஃபஸ்ட்டு அதை எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. அண்ட் அவங்ககிட்ட டாக்குமெண்ட் எதுவும் இல்லாதனால அந்த பிணத்து கூட யாராவது ரிலேட்டிவ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் சொல்கிறாரு. ஸோ இவங்களும் அவங்க பாட்டி இருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் பயங்கரமான பனிப்பொழிவு இருக்கிறனால வந்து எந்த ஆம்புலன்ஸுமே ரீச் பண்ண முடியல. ஸோ ஓரிரவு அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் தங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ தான் அவங்க பாட்டியை பற்றிய நிறைய டார்க் சீக்ரெட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் அவங்க பிளாக் மேஜிக் பண்ணக்கூடியவங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, எதுக்காக அவங்க பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க, யார் மேலே அந்த கர்ஸ் இருந்துச்சு, யார் அதை போட்டது, டுவர்ட்ஸ் தென் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே அந்த கர்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை ஹேண்டில் பண்ண விதம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கர்ஸ் எதுக்காக போடப்பட்டது அப்படின்ற அந்த ரீசன் வந்து ஒரு வித்தியாசமான ரீசனாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கான ட்விஸ்ட் ஒன்று இருக்கும், யார் போட்டதுன்ட்டு. அதுவுமே ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட இனிஷியல் செட்டப், அதாவது எதனால ஹீரோயின் வந்து அங்கே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது, அண்ட் எதனால அங்கே ஒரு நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்படுது, அந்த பனிப்பொழிவு, இது எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாகவே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ரூம்குள்ளே நடக்கக்கூடிய இனிஷியல் சம்பவங்கள் அப்படின்றதும் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் கோரியாகவே எடுத்திருப்பாங்க. அதாவது அவங்க பாட்டியோட பிணத்துலேருந்து சில விஷயங்கள் வெளியே வர மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு சீன் அப்படின்றதும் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம ஹீரோயினோட கண்ட்ரியோட ஆரிஜின் அண்ட் அதில் இருக்கக்கூடிய சில ரிச்சுவல்ஸ் அதை பற்றிலாம் சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ரொம்ப மேலோட்டமாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இது ஒரு பரபரப்பான ஹாரர் மூவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு மாதிரி நார்மல் பேஸ்டில் தான் போகுது. அண்ட் பெரிய லெவலில் ஸ்கேரியான மூமெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. பட் வித்தியாசமான ஒரு கதையை சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் எங்கேஜிங்காக இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி அந்த ஃபேமிலி இஷ்யூஸில் இருக்கக்கூடிய டீடைலிங் அப்படின்றதும் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம். இது மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.85 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.